அவங்க உங்களுக்கு கிடைச்சும் கொஞ்ச நாள்லயே உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்பவும் அவங்க தான் உங்களுக்கு எதிரியா இருக்காங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நான் உங்க கூடவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்பா என் பாசம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? அவங்கள விட நான் முக்கியம்னு ஏன் உங்களுக்கு தோண மாட்டேங்குது? ஏன்னா உன் பாசம் உண்மையா பொய்யான்னு சமயத்துல என்னால புரிஞ்சுக்க முடியலமா. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. உங்களுக்காக சப்போர்ட் பண்ண போய் தானே பிரியா இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறா. அவ பாசத்தை போய் சந்தேகப்படுறீங்களே. அப்பா, அவ என்ன அடிச்சது கூட எனக்கு வலிக்கலப்பா. நீங்க சொன்ன இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பார்த்து எப்படிப்பா உங்களால இப்படி சொல்ல முடிஞ்சது? பிள்ளைங்களோட என்ன சேர்த்து வைக்கணும் நீ மனசான்னு நினைச்சிருந்தா கோர்ட்ல என்ன நீ அப்படி பேச வச்சிருக்க மாட்டமா. வள்ளி துரோகம் பண்ணிட்டான்னு சொல்ல போய் தான் இப்ப அவளை நான் இழந்துட்டு நிக்கிறேன். பிள்ளைங்களும் என்ன நிரந்தரமா வெறுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதனால தானே வந்துச்சு. அப்போ இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாமா, வள்ளி மேல நான் பழி போடாம இருந்திருந்தா அவ ஊரை விட்டும் போயிருக்க மாட்டா, இவ்வளவு சீக்கிரம் செத்தும் போயிருக்க மாட்டா. இதெல்லாம் வேண்டான்னு ஆரம்பத்துல இருந்தே நான் அடிச்சுக்கிட்டேன். பிரியாவை விட நீங்க தான் ரொம்ப பிடிவாதமா நின்னீங்க இந்த விஷயத்துல. ஆனா இப்போ ஒட்டுமொத்த பழி என் பொண்ணு மேலேயும் தூக்கி போடுறீங்க. இது கடவுளுக்கு அடுக்காதுங்க. ஏன் மூர்த்தி, உனக்கு இதுல சம்மதம் இல்லைன்னா முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? பிரியா சின்ன பொண்ணு, இவங்க ஏதோ சொன்னாங்கன்னா நீயாவது யோசிச்சிருக்க வேண்டாமா? அவசரப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப வருத்தப்படுறதுல என்னடா பிரயோஜனம்? இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலக்கா. நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லப்பா. பெரியம்மா மேல பழி போடுறது தப்புன்னு எனக்கு தெரியாதா? அவங்க கையில சொத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். நீங்க அதை கேட்கல. உங்க பிரச்சனையை தீர்க்க வேற வழியே எனக்கு தெரியல. சரின்னு பட்டதுனாலதான் நான் சொன்னதை நீங்களும் அன்னைக்கு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா பெரியம்மா செத்தது நாம யாருமே எதிர்பார்க்காத விஷயம். அதுல நம்ம ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்கு. ஆனா நீங்க என்ன மட்டுமே குற்றவாளி ஆக்கிருக்கீங்க. பரவாயில்லப்பா, என் அப்பாவுக்காக இந்த பழைய சுமக்க நான் தயாரா இருக்கேன். ஏன்னா என் அம்மா விட எனக்கு நீங்க தான் முக்கியம். நீங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்பா. கொல்ல சொல்றீங்களா? யாரையாவது கொல்றேன். ஏன் நான் சாகணும்னு சொல்றீங்களா? செத்துறேன். பிரியா, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு மனசே வெறுத்து போச்சுமா. இவரோட சந்தோஷத்துக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா அதை இவர் புரிஞ்சுக்கவே இல்லை. என்னால அப்பா சந்தோஷப்படலைனாலும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அனுபவிக்க கூடாதுமா. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா இப்போ இவர் படுற கஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு சொல்றாரு. இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லம்மா. பிரியா, பிரியா, அப்பா பிரியா, பிரியா, கதவு தரமா, கதவு தரமா, கதவு தர. இது பிரியா, கதவு தர பிரியா, கதவு தரமா. என்னங்க பிரியா, எனக்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நம்ம பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. அவளை தடுக்காம இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களே. போங்க, அவளை காப்பாத்துங்க. வாங்க. பிரியா, ஐயோ பிரியா, பிரியா கதவு தரமா. பிரியா, 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 அப்பா தெரியாம பேசிட்டமா. கதவு தர பிரியா. பிரியா, பிரியா. இல்லப்பா, என் வாழ்க்கையில உங்களை தவிர வேற யாருமே எனக்கு பெருசு இல்லப்பா. நீங்களும் அப்படிதான் நினைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் ஆசை நிறைவேறல. அது தெரிஞ்ச உயிர் வாழறதுல எனக்கு விருப்பம் இல்லப்பா. சாரிப்பா. அந்த மாதிரிலாம் சொல்லாதமா. நீதாமா எனக்கு மூத்த பொண்ணு. உனக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாமே. இன்னொரு இழப்ப தாங்குற சக்தி எனக்கு இல்லமா. வெளியில வாமா. பிரியா, பிரியா, நான் தப்பு பண்ணிட்டேன். கதவு தர
வரடி. என்ன மன்னிச்சிடுமா. பெரிய தண்டனை கொடுத்துறாதமா. கதவு தரமா பிரியா. பிரியா ஏண்டி என்னத்த வீட்டில் நிறைய பேரை காணும். கர்ணா பார்வை இல்லாத பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக போயிருக்கிறா. லக்ஷ்மி ஆபீஸ்க்கு போயிருக்கான். சக்தி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. ஏமா சக்தி நம்மள எல்லாம் வெறுப்பேத்துறதுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கா. லக்ஷ்மி ஊருக்கு போயிட்டு வந்த அலைச்சல்ல டயர்டா தானே இருப்பான். அவனை ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருக்க சொல்ல வேண்டியதானமா. அவன் வீட்டில் இருந்தானா எதையாவது யோசனை பண்ணி வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அதை விட அவன் ஆபீஸ்க்கு போறதே நல்லது. ஏத்த நீங்க துக்கம் விசாரிக்கிறதுக்கு ஆட்டோக்காரன் வீட்டுக்கு போலான்னு இருக்கீங்களா? சம்பந்தி வீட்டில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுக்கும் போயிட்டு வரணும். அதுதான் முறை. ஆனால் அந்த வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை சங்கடம்னு வருது. சரி, நடந்தது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு போயிட்டு வரலான்னா மனசு கேட்க மாட்டேங்குது. அம்மா நீ அங்க போகாம இருக்கிறதாமா நல்லது. திலீபன் நிச்சயதார்த்தத்துக்கு போனதுக்கே நீ அவமானப்பட்டு தான் திரும்பி வந்திருக்க. மரியாதை இல்லாத வீட்டுக்கு போக கூடாதுன்னு நீ முடிவெடுத்திருக்கல. கடைசி வரைக்கும் அந்த முடிவுல நீ மாறாம இருமா. ஆமாமா, ஒரு உயிர் பெருச்சங்கிற வருத்தம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். நீ அவங்களை விசாரிச்சுதான் வெளிப்படுத்தணுங்கிறது ஒண்ணும் இல்ல. அது சரியாத்த. லக்ஷ்மி உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மாமியார் வீட்டுக்கு போகாம இருக்கான். ஆனா சக்தி எப்படி இந்த விஷயத்துல அமைதியா இருக்க? அம்மா செத்து போன காரணத்தை வச்சு அவ அங்கேயே குடியிருப்பாளே. அட்லீஸ்ட் அங்கே போய் பார்த்துட்டாவது வருவாளே. ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு அவ அப்பா வீட்டுக்கு போறாளோ என்னமோ, யாருக்குமா தெரியும். எனக்கும் அந்த டவுட் இருக்குடி. நேத்து ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு கிளம்பி போனா கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துட்டா. இன்னைக்கு போ ஏய் நில்லடி, இங்க வா. நாங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிட மாட்டியா? நீ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்க. வாங்க. ஏய், என்ன கிண்டல் பண்றியா? நான் சொன்னதை அப்படியே சொல்லி காட்டுற. வாங்கன்னு கூப்பிட சொன்னீங்க, கூப்பிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஏய், நானும் நீ வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு மார்க்கமா தான் இருக்கேன். நேத்தும் அப்படிதான் அம்மா கிட்ட மூஞ்சி நடிச்ச மாதிரி பேசிட்டு போனேன். இன்னைக்கு ஜமுனா கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கிற. உன் மனசை என்னடி நினைச்சிட்டு இருக்க? லக்ஷ்மி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான். நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? நான் எப்பவும் போல சாதாரணமா தான் இருக்கேன். நீங்க தான் வித்தியாசமா எடுத்துக்கிறீங்க. சரிம்மா, அதெல்லாம் போகட்டும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சீக்கிரம் திரும்பி வந்துட்டியே, என்ன விஷயம்? தினமும் உனக்கு 1 மணி நேரம் தான் டியூட்டியா? போகணும்னு தோணுச்சு போனேன், அங்க இருக்க முடியலன்னு தோணுச்சு வந்துட்டேன். இது ஒரு காரணமா? இப்படி வேஸ்ட் ஆடுறதுக்கு பதில் நீ வீட்டில் இருந்திருக்கலாமே. ஒவ்வொருத்தரும் விளக்கம் கேட்டுட்டே இருந்தா என்னால பதில் சொல்ல முடியாது. ஏய் ஏய் ஜமுனா, பேசாம இரு. அம்மா இங்க பாருமா, உன் மருமக பண்றது எதுவுமே சரியில்லைம்மா. முன்னாடிலாம் நாங்க எது பேசினாலும் அமைதியா கேட்டுப்பா, அடக்க ஒடுக்கமா பேசுவாமா. ஆனா இப்பெல்லாம் எது கேட்டாலும் அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்கா. அம்மா இவகிட்ட ஏதோ தப்பு இருக்குமா? நேத்தி கூட லக்ஷ்மி இவளை பத்தி யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தான். ஏன் காதுல தாமா சரியாவே விழல.
நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சக்தி முன்ன மாதிரி இல்லை. அவ நடவடிக்கையில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போறா, பாதியிலே திரும்பி வந்துடுறா. என்ன ஏதுன்னு காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குழப்பமா இருக்கு. கவலைப்படாதீங்க அத்தை. அவ சொல்லலாம் என்ன, அது என்ன நான் கண்டுபிடிக்கிறேன். எந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருதோ அந்த இடத்துல தான் தெளிவு பிறக்கும். இப்பவே ஹாஸ்பிட்டல் போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரேன். வருத்தப்படாதம்மா. ஏலகிரியிலேருந்து நீங்கள் உங்கள் அம்மா கூட தான் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் பாடி கூட கிடைக்கலன்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அழாத நிலா, அழாதம்மா. ஐம் சாரி நிலா. இந்த நேரத்தில் இதை கேட்கக்கூடாது தான், ஆனால் கேட்காம இருக்க முடியல. உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நினைக்கும் போது என்னால் நிம்மதியாக தூங்க கூட முடியல தெரியுமா? உங்கள் அம்மா வீட்டை விட்டு போகாமல் இங்கேயே இருந்து இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். கோர்ட்டுன்னு போய் நின்னா இந்த மாதிரி அவமானத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு போய் டிஸ்டர்ப் ஆகி அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாம். பொண்டாட்டியை பத்தி புருஷனே அப்படி ஒரு அபாண்டமா சொன்னா இதை எந்த பொம்பளையால தாங்கிக்க முடியும்? அதனாலதான் அவங்க மனசு ஒடிஞ்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இத பாரு நிலா, என்னதான் நாங்க ஆறுதல் சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கும். ஆனா நடந்தது தானம்மா, அதை இனிமே மாத்த முடியாதுல்ல. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு மனசை தேத்திக்கோமா. அதை தவிர வேற ஒன்றும் வழியே இல்லைம்மா. ஆமாங்க, லைஃப்பில் நல்லது கெட்டது ரெண்டும் வந்து போகிறது சகஜம்தான். அதுக்காக கெட்டது நடந்தோன்னா போய் மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா எல்லாம் சரியாயிருமா? திரும்பவும் நீங்கள் நார்மல் லைஃப்க்கு வரணும். நீங்கள் தைரியமான பொண்ணு, உங்களால் அது முடியும். வாங்க வாங்க சார். அப்பா, இவங்க சத்யாவோட அம்மா, இவர் எங்க அப்பா. வணக்கம். வணக்கங்க. உட்காருங்க. சத்யா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னா. இவ்வளவு பெரிய துக்கம் உங்க வீட்டுல நடந்திருக்கிறப்ப அதை கேட்டு வீட்டுல என்னால சும்மா இருக்க முடியலைங்க. அதான் உங்களை நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நன்றிம்மா. உங்களை மாதிரி தெரிஞ்சவங்க ஒரு 4 பேர் எங்களை வந்து பார்த்தா தானே எங்களுக்கும் தைரியமா இருக்கும். ஆண்டி, எப்ப ஆண்டி நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்க? சொல்லுங்க ஆண்டி. பிரீத்தி, சும்மா இருக்க மாட்டேன். இந்த நேரத்தில் போய் ஆண்டியை வீட்டுக்கு கூப்பிடுறேன். டேய், அவ கூப்பிடுறதுல என்னடா தப்பு இருக்கு? நிலா, அப்பப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா. உனக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? சரிம்மா. அம்மா போலாமா? நிலா, வா. காருக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டாராம்மா? சார் பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் சரியா இருக்காதுங்க. எவ்வளோ ஆச்சுன்னு விசாரிச்சு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். சரி சார், வரோங்க. வீட்டுக்கு வாமா. வரேங்க. வாங்கம்மா. நிலா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுக்கோமா. சொல்லுங்கப்பா. இப்போ வந்துட்டு போனவங்க கிட்ட ரொம்ப பழக்கம் வச்சுக்காத. அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதெல்லாம் கூட வேண்டாம். ஒரு அளவோட வச்சுக்கோமா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? சத்யா சார், அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா. நம்ம கிட்ட நல்லா பழகினவங்களே அம்மாவை பத்தி போன்ல கூட விசாரிக்கல. ஆனா இவங்க நேர்ல வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. இவங்க நல்ல மனசு இதுலயே தெரியலையாப்பா? நிலா, நான் இவங்கள தப்பா சொல்லலாமா? நம்ம நேரம் தான் தப்பா இருக்கு. நமக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதாவே நடக்குது. நம்மளை சுத்தி சொந்தங்க மனுஷங்க வேணும்னு தான் நினைக்கிறவன் நான். ஆனா இப்போ என்னால யாரையுமே முழுசா நம்பவே முடியலம்மா. நமக்கு நெருக்கமானவங்களே நம்ம மேல பழி போடுற அளவுக்கு வந்துட்டாங்களே. தட்சிணாமூர்த்தி அண்ணி மேல இப்படி ஒரு நெருப்பள்ளி வீசுவார நம்ம எதிர்பார்த்தோமா?
ஏன் அலமேலக்கா எவ்வளோ நெருக்கமாக பழகுனாங்க, ஆனால் இப்போ நம்மக்கிட்ட வேற மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கு. சொந்த பந்தங்களும் இப்படி நடந்துக்கும் போது இவங்களெல்லாம் நம்ம எந்த அளவுக்குமா நம்ப முடியும்? தட்சிணாமூர்த்தி நல்லவர்னு நினச்சி தான் பழகினேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன். என் பிள்ளைங்களும் அந்த கஷ்டத்தை படக்கூடாதும்மா. அதனால தான் சொல்கிறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. சத்யா சாரை யார் கூடயுமே கம்பேர் பண்ண முடியாது. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தி வீட்டுல பத்திரமா வச்சிருந்து ஊருக்கு அனுப்பி வச்சவருப்பா அவரு. சத்யா சார் விஷயத்துல நீங்க பயப்பட வேணாம்ப்பா. அவங்கள பார்த்தா நம்ம குடும்பத்தையே பார்த்த மாதிரி இருக்குப்பா. அவங்களால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா. வராமல் இருந்தால் சந்தோஷம்தாம்மா. நீ எதுக்கும் பார்த்து நடந்துக்கோ. ம் சரிப்பா. பாதிலிப்பா, ஆஃபீஸ் போயிட்டு வரியா? இல்லைப்பா, நாளையில தான் போகிற மாதிரி இருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். லாயரை பார்த்து பேசினேன். நம்ம என்ன பண்ணணும்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு நாள் சக்தியை வர சொல்லிட்டு அவளையும் வச்சு பேசிடலாம். சரிப்பா. அப்புறம்ப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மகாபலிபுரம் போகிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையும் வர சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஒரு வேளை நாங்கள் போனால் மைண்ட் டைவர்ட் ஆகுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு அதில் சுத்தமாக இஷ்டம் இல்லைப்பா. திலீப்பா, அம்மாக்கு இப்படி ஆன நேரத்தில் நம்ம போகிறோமே, நீ சங்கடப்படாதப்பா. உன் மனசு மாறணுங்கிறதுனால தானே கூப்பிட்றாங்க. தாராளமாக போயிட்டு வா. ம்